அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகாபெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். மார்கழி மாதத்து செவ்வாய்க்கிழமை, ரொம்ப அற்புதமான ஒரு நாள். இன்றைய நாள்ல நாம முருகப்பெருமான் வழிபாடு செய்யறது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நிச்சயமாக தீர்த்து கொடுக்குங்க. குறிப்பாக கடன் பிரச்சனை, பொருளாதார ரீதியான பிரச்சனை தீரணும் அப்படின்னா தவறாம செவ்வாய் ஹோரை நேரத்துல முருகனை வழிபாடு செய்யுங்க. 23/12/2025 மார்கழி மாதத்தின் 8ஆம் நாள் செவ்வாய்க்கிழமையில திருவோண விரதமும் கூடி வருதுங்க. இந்த நாள்ல தவறாம உங்க வீட்டுக்கு பக்கத்துல முருகன் கோவில் இருந்தது அப்படின்னா உங்க பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மலர் சாற்றி ஒரு தீபம் ஏற்றி அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. இன்றைய தினத்துல செவ்வாய் கூரை நேரத்துல தவறாம பூஜை அறையில நெய் தீபம் ஏற்றுங்க. நெய் தீபத்தை வெத்தலை மேலே வச்சு ஏற்றுங்க. 6 தீபம் ஏற்ற போகிறீங்க அப்படின்னா 6 வெற்றிலைகளை ஒரு தட்டில் வச்சு அதன் மீது நெய் தீபம் ஏற்றுங்க. இல்லைங்க நான் ஒரே ஒரு தீபம் தான் ஏற்ற போகிறேன் அப்படிங்கிறவங்களுமே கூட இன்று வெற்றிலை மேல் ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சு அது மேலே ஒரு அகல் விளக்க வச்சு தீபம் ஏற்றுங்க. இன்று இரவு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான தாந்திரிக பரிகாரத்தை தான் நாம் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். நான் இப்போ சொன்ன இந்த தீபத்தை நீங்கள் செவ்வாய் கூரை நேரமான மதியம் 1 to 2 அல்லது இரவு 8 to 9 உங்கள் வீட்டு பூஜை அறையில் தவறாமல் ஏற்றுங்க. இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் என்ன, எப்படி செய்யணும் அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கலாம். பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு. அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் நாளை தினம் மார்கழி மகா பஞ்சமி யாக தினத்தில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பெயருக்கு குங்கும அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினால் இப்போ ஸ்கிரீன்ல நிறைய பிரச்சனைகளை பத்தி பார்த்துருப்பீங்க. அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்தால் அந்த பிரச்சனைகளுக்கு ஏற்ற பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும், குறிப்பாக கணவன் மனைவி பிரச்சனை, குழந்தைகள் சொல் பேச்சு கேட்டு நடக்கல, இந்த பிரச்சனைகளுக்கு நீங்க பிரத்யேகமாக பரிகாரம் செய்துக்கணும்னு விரும்புனீங்கனாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன். இன்று இரவு நீங்க ஒரு மஞ்சள் நிற வஸ்திரம், கண்டிப்பா மஞ்சள் நிற வஸ்திரம் தான் எடுக்கணும். அந்த மஞ்சள் நிற வஸ்திரத்துல ஒரு கைப்பிடி அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க. துவரம் பருப்பு எடுத்து அதை நல்லா டைட்டா கட்டிக்கோங்க. கட்டிட்டு உங்க வீட்டு பூஜை அறையில போய் மனதார முருகப்பெருமானை வேண்டிட்டு அதை கொண்டு போய் உங்க தலையணை கடியில வச்சுக்கோங்க. மறுநாள் காலையில அந்த துவரையை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பறவைகளுக்கு தானமா கொடுத்துடணும். செவ்வாய்க்கிழமை இரவு நீங்க இந்த துவரம் பருப்பை தலையணை கடியில வச்சு மறுநாள் காலையில அதை நீங்க பறவைகளுக்கு உணவா கொடுக்கும் போது உங்க தலைமுறைக்கே இருக்கக்கூடிய தரித்திரம் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. ஒரு சிலர் வீட்டில் வருமானம் வந்துகிட்டே இருக்கும், ஆனால் செலவும் பார்த்தீங்கன்னா அதுவும் குறிப்பாக விரைய செலவு ஆகிக்கிட்டே இருக்கும். அந்த விரைய செலவு குறையணும் அப்படின்னா இன்றைய நாளில் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு தாந்திரிக பரிகாரத்தை செய்யுங்க. அதே போல இன்றைய தினத்தில் யாருக்காவது மஞ்சள் நிற வஸ்திரத்தை வாங்கி நீங்கள் தானமாக கொடுத்தீங்க அப்படின்னாலுமே தரித்திரம் அறவே நீங்கும். இப்போ நான் சொன்ன தகவலில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர, ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர, மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம். இந்த பதிவினை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா பெரியவாவின் அருளாலும் முருகப்பெருமானின் அருளாலும் நல்லதே நடக்கட்டும்.